பசுமை சட்டத்தின் மூலிகை செடி அமைக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இது வந்து வெட்டிவேர். வெட்டிவேருடைய தாவரல் பெயர் பார்த்தா அப்படின்னா கிரைசோபோகன் ரைசனாய்டஸ் போயேசி குடும்பம். இது பல மருத்துவ பயன்படக்கூடியது. இதில் மிக முக்கியமான மருத்துவம் உடல் குளிர்ச்சிக்கு வந்து இந்த வெட்டிவேர் வந்து மிக சிறப்பாக பயன்படுகிறது. செரிமானம், நீர் பற்றாக்குறை போன்ற கோளாறுகளிலிருந்து சரி பண்ணி விடுது. அதே மாதிரி சரும பராமரிப்புக்கு ஸ்கின் கோளாறு எதாக இருந்தாலும் இந்த வெட்டிவேர் வந்து சரி பண்ணிடுது. அதே மாதிரி மன அழுத்தம், பதற்றத்தை குறைப்பதற்கு இந்த வெட்டிவேர் பயன்படுகின்றது. அதுபோக சிறுநீர் பாதையை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த வெட்டிவேர் பயன்படுகிறது. ஆக பசுமை பள்ளி திட்டத்தின் கீழே பல வகையான மூலிகை செடிகளில் இது ஒரு அருமையான மூலிகை செடி. பசுமை பள்ளி திட்டத்தில் பல வகையான மூலிகைகளில் இது ஒரு வகையான மூலிகை ஆடாதொடை. ஜஸ்டிகா ஆடாதொடா தாவரவியல் பேர். அக்கேந்தியேசிய குடும்பம். இது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக சிறந்த பயன் தருகின்றது. சுவாச கோளாறுகளையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான மூலிகை மருந்து. ரத்த சுத்திகரிப்புக்கு இந்த செடி வந்து மிக ஏற்றது. அதே போல் ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுவதற்கும் ஆடாதொடை சிறந்த ஒரு மூலிகை செடி. தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்ணு, வாய்ஸில் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஆடாதொடை. சரியாப்பா? பசுமை பள்ளியில் பல வகை மூலிகை செடியை பார்த்தோம். அதில் ஒரு மூலிகை அலோவேரான்னு பேர், தாரையல். இது கூந்தல் பராமரிப்பு பயன்படுகிறது. முடி வளர்ச்சிக்கு நல்லா பயன்படுகிறது. தோல் நோயை வந்து சரி பண்ண பயன்படுகிறது. உடலுடைய சூட்டை தணிக்க பயன்படுகின்றது. பல வகையான மருத்துவ பயனுடைய ஒரு அருமையான மூலிகை தாவரம் தான் கற்றாழை. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னோம்னா உடல் சூட்டை வந்து இது ரொம்ப குறைக்குது. கண் எரிச்சல் எல்லாம் இது தடுத்து நிற்காது. ஒரு அருமையான மூலிகை நம்ம பசுமை பள்ளி திட்டத்தில் நடக்குது. சரியா? பல வகையான மூலிகை செடியில் இது ஒரு செடி செர்ரி. இங்கே பாரு, செர்ரி செடி. இந்த செர்ரி செடி மால்பீஜியா கிளாப்ரான்னு பேர். மால்பீஜியேசி குடும்பம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதுக்கு அதிகமாக இருக்குது. சரும ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்றது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு இது மிகுந்த பயனுடையதாக இருக்கிறது. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலி, கண் எரிச்சல் போன்றவற்றை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை. இது பேருனா செர்ரி செடி. பல வகையான மூலிகை செடிகள் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான மூலிகை செடி வைட்டக்ஸ் லேட்டிஃபோலியா லேமியேசியே நொச்சி. இந்த செடி பேர் நொச்சி. இது எதுக்கு பயன்படுத்த பண்ணி பார்த்தோம்னா சளி பிரச்சனையை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி உடல் வலி, மூட்டு வலியெல்லாம் இது சரி பண்ணக்கூடிய ஒரு, அதை விட முக்கியமானது ஒரு பூச்சி வரைக்கு. இந்த கொசுலாம் வருது பற்றியா, காஞ்ச இலையை வந்து பொறுத்து விட்டோம்னு வச்சுக்க, கொசுலாம் போடுவோம். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குல தானியங்கள் வச்சுருக்கோம்ல, இந்த நொச்சி இலையெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் பக்கத்தில் போட்டுதான் வண்டுகள்லாம் வரும். சரியா? இது அருமையான ஒரு மூலிகை செடி. இது நம்ம உணவுக்கு ஆரோக்கியத்தை தர்றது. நம்ம பசுமை பள்ளி திட்டத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் நட்டுருக்கோம். என்ன செடி? செடி பேர் என்ன? செடி. பசுமை பள்ளி திட்டத்தில் மூலிகை செடியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து சுண்டக்காய். சொலானம் டாரம்னு பேர், தாவரவியல் பெயர். சொலேனேசியே குடும்பத்தை சார்ந்தது. சரியாப்பா? இதை பொறுத்தளவில் சளி இருமலுக்கு இந்த செடி மூலிகை செடி பயன்படுகின்றது. அதே மாதிரி பசியை தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வயிற்றில் வந்து பூச்சியை வந்து நீக்கிறதுக்கு இந்த மூலிகை செடி பயன்படுகின்றது. சர்க்கரை நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. இரத்த சோகையை குணப்படுத்தும் இந்த என்ன செடி? சுண்டக்காய். சளி, காய்ச்சல் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய மருத்துவ குணமுடைய, அதோட முக்கியமான கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு இந்த சுண்டக்காய் செடி பயன்படுது. சரியா?